திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகள்ல மிக முக்கியமான ஒரு தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதி. மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோவில், நத்தர்சா பள்ளிவாசல், ஜெயின் ஜோசப் சர்ச், இப்படி 3 மதங்களும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தொகுதி. சத்திரம் பேருந்து நிலையம், காந்தி சாலை, சுபாஷ் சந்திர போஸ் ரோடு, அதே மாதிரி பெரிய கடை வீதி, இப்படி முக்கியமான ஏரியாக்களும் இருக்கக்கூடிய, தினமும் பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியாக்கள்லாம். இந்த ஏரியாக்களை உள்ளடக்கிய ஒரு தொகுதி தான் திருச்சி கிழக்கு. திருச்சி கிழக்குல இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தினுடைய தலைவர் இனிகோ இருதயராஜ். இவர் வரக்கூடிய 2026 தேர்தலில் வேறொரு தொகுதிக்கு செல்ல இருப்பதால இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி திமுகவுல இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளும், அதே மாதிரி அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கிய புள்ளிகளும் டார்கெட் பண்ணி இப்பவுமே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளுமே எங்களுக்கு இந்த சீட்டை ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். குறிப்பாக திருச்சியை பொறுத்த வரைக்கும் திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழி மகேஷினுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய மதிவாணன் இந்த தொகுதியை கேட்டு இருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அதே மாதிரி இப்போ திருச்சி மேயராக இருக்கக்கூடிய அன்பழகனுமே இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தலைமைக்கும் எப்படியாவது இந்த தொகுதியில் நம்ம நிற்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், திருச்சி மாநகர வர்த்தக அணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய சரவணனும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. குறிப்பாக 2006ஆம் ஆண்டு இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த அன்பில் பெரியசாமி அவருமே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தலைமையிட்ட நாம சீட் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு மூவில் அவரும் இருக்கார். அதே மாதிரி திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கும் இந்த தொகுதியை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது கூட்டணி தலைமையிடம், அதாவது திமுகவுடன் இந்த சீட்டை நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய மதிமுகவும் இந்த தொகுதியை கேட்டு வாங்க